இந்த கல்யாணத்தை நிறுத்தினதே மகாதாம்மா. அதை தான் மகாவும் நானும் சொல்ல வந்தோம். என்ன ஏதுன்னு கேட்காம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டீங்களேம்மா. இப்ப கூட நீங்க என் தங்கச்சியை சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு. அகிலா எனக்கு அனுப்பின வாய்ஸ் மெசேஜை நீங்க கேளுங்க. கேளுங்க. அக்கா, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோன்னு கதிர் என்ன உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்கான். நான் வரலன்னா மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பழியும் நம்ம குடும்பம் தான்க்கா சுமக்கணும். என்ன மன்னிச்சிருக்கா. நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்பி போறேன். நீ வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன்ற நம்பிக்கையில போறேன். கண்டிப்பா வந்துருக்கா. உங்க பையன் விஷத்தை குடிச்சிருவேன்னு மிரட்டி இவள வர வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். நம்மளால இவன் செத்துற கூடாதுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு இவன் உயிரை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஓடி வந்தவ அவ. என்ன ஏதுன்னு கேட்காம என்னட்ட பேசிட்டீங்க அத்தை நீங்க? கையில விஷ பாட்டில வச்சு மிரட்டவும் இவ லெக்சர்ல கையெழுத்து போடுற வரைக்கும் போயிட்டா. நாங்க மட்டும் வரலனா இந்நேரம் இந்த கல்யாணமே நடந்து முடிஞ்சிருக்கும். அப்ப கூட நீங்க இவளையும் என் குடும்பத்தை பத்தியும் தான் தப்பா பேசுவீங்க. நல்லது செய்ய வந்த இவளுக்கு கெட்ட பேரு, அசிங்கம் எல்லாமே. ஆனா எல்லாத்துக்கும் காரணமான உங்க பிள்ளைய இது வரைக்கும் நீங்க ஒரு வார்த்தை பேசல. இவன் உயிரையும் காப்பாத்தி ஆகணும், இந்த கல்யாணமும் நடக்க கூடாதுன்னு நினைச்ச இவன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நாங்க இங்க வந்து சேர்ற வரைக்கும் இவ எப்படி எல்லாம் துடிச்சிருப்பா?